Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவுல முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. வீட்ல இருக்கிற மசாலா வச்சு சாஸ் எதுவும் சேர்க்காம சூப்பரா செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு தாங்க. கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியா தான் வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல, வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடெல்லாம் போகட்டும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய் தூள். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இதில் நான் 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா கூட முட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அப்போ தான் நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட அந்த முட்டை வாடை வராமல் இருக்கும். இப்போ நான் வடித்து ஆற வச்ச சாதம் 1 கப் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மதியம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. இதுக்கு சைடிஷ் கூட எதோ தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.